உள்ளூர் துறவிகளாகிய ஃபாதர் லாசர் சோமா முதல் தந்தை KM ஜோசப் வரை நம்மை ஒரு பெரிய மதிப்புள்ள சமூகமாக்கியுள்ளனர். கீழச்சேரியை ஒரு பெரிய மதிப்புள்ள சமூகமாக்கியுள்ளனர் என்றால் அது மிகையாகாது. பிற அரியா தெய்வங்களை நாம் வணங்கி படிப்பறிவு இல்லாமல் சாதாரண விவசாய குல இந்துக்களாயிருந்த நம்மை படிப்பறிவித்து பண்பாளர்களாக்கி இன்று பாருங்கும் நம் சமுதாயம் பரவி அனைத்து துறைகளிலும் யாருக்கும் சளைக்காமல் கோல் வீச்சுகிறோம் என்றால் ஆண்டவர் தம் அளப்பரிய அன்பால் எவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தாரோ ஒப்பீட்டில் அதற்கு சற்றும் குறைவில்லாததுதான் நம்முடைய தெலுங்கு கத்தோலிக்க சமூக மீட்பும். இதில் மேலும் சிறப்பு என்னவென்றால் ஆண்டவர் அந்த அயல் நாட்டு துறவிகள் மூலம் நமக்கு செய்த அந்த அரும் பெரும் காரியங்களின் நீட்சியாக இங்கு வீற்றிருக்கும் எண்ணற்ற துறவிகளை ரிட்டர்ன் கிஃப்டாக நமது சமூகம் ஆண்டவருக்கு அளித்து ஆர்ப்பரிக்கிறது. முக்கியமாக நான் சொல்ல போனால் தந்தை ஜூலியன் அவர்கள் இணைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அங்கிருந்து வந்து நமக்கு சேவை புரிந்தவர்களுக்கு நம் ஆண்டவர் இங்கேயே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி ஜெர்மனிக்கே போய் நீங்க சேவை செய்யணும் சொல்லியிருக்கிறார். அதே போல நம் திருச்சபைக்கும் எண்ணற்ற குருக்களையும் கன்னியர்களையும் நாம் வழங்கியிருக்கிறோம் இந்த கிருச்சேரியிலிருந்து. என்னுடைய அப்பா அடிக்கடி இவ்வாறு சொல்வார், டேய் வாத்தியார் வேலை, மேனேஜர் வேலை, இந்த மற்ற வேலைகள் எல்லாம் இந்த உலகத்தை சார்ந்த தொழில்கள், ஆனா இந்த சாமியாருங்க செய்யற வேலை மேலுலகை சார்ந்தது என்பார். அதனால்தான் அவர்கள் நமக்கு ஸ்பெஷல் என்பார். யோசிக்கையில் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு சேர ஒரு 3 அல்லது 4 குழு கொண்ட இன்டர்வியூ 8வது வசனத்திலிருந்து 30 வரை அந்த செலக்ஷன் ப்ராசஸ் பற்றி கூறப்பட்டுள்ளது. படிக்கும் போது நானே வியந்தேன். மேலும் கடவுளிடம் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்று நமக்கு தெரியும். இதுல கடவுள் வந்துட்டாரு, ஆவியாரும் வந்துட்டாரு. தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன் குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாங்க, தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்று இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தவரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தவரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையவரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். ஆம், இன்று தமது மாட்சியில் ஆண்டவர் அவருக்கு பங்கு பெற செய்கிறார். ஆகவே தம திருத்துவமாகிய கடவுளே குருக்களையும் அருட் சகோதரர்கள் அனைவரையும் அவர்கள் கருவாகி பிறக்கும் முன்னரே தேர்ந்து கொள்கிறார். தந்தை பேட்ரிக்கையும் அவ்வாறே 10 out of 10 ஸ்கோர் அளித்து, அதாவது அவர் பிறந்த தேதி 10ஆம் தேதி 10வது மாதம் அக்டோபர் அன்று ஆண்டவர் தனக்கு பிடித்த கீழச்சேரியில் பூதோட்ட இன்னையா காணிக்கம்மா அவர்களுக்கு மகவாய் பிறக்க செய்தார். மொத்தம் 4 பேர், உடன் பிறந்தவர் 3. அதில் முதலில் ரெவரண்ட் ஃபாதர் தந்தை ராயண்ணா சிறந்த விவிலிய பேராசிரியர், மெத்த படித்தவர், தெலுங்கை சரளமாக படிக்கவும் எழுதவும் செய்வர். அடுத்து இன்று பொன் விழா நாயகர் தந்தை பேட்ரிக். அடுத்து சிஸ்டர் ஆனி ஜெசிந்தா செயின்ட் ஆன்ஸ் மாதாவரம் சபையிலே ஆந்திர மாநிலத்திலே சேவை செய்கிறார். இறுதியாக நமது லூர்து மேரி அக்கா அவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்தார். பன்னூரில் மாலப்பாட்டி ஆல்பர்ட் என்பவரின் துணைவியாக சீரும் சிறப்புமாக இல்லற வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளார். தந்தை பேட்ரிக் அவர்கள் இதே கீழச்சேரியில் நமக்கு எதிரே உள்ள இன்னாசியார் பள்ளியில் 8வது வரை படித்து பின்னர் டோன் போஸ்கோ அப்போஸ்தலிக்க பள்ளியில் குரு மாணவராக படித்து பிறகு மைனர் செமினரி மேஜர் செமினரியில் நல்ல குருவானார். எதேச்சியாக நேற்று அவரையும் அவரது குடும்பத்தாரையும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்க நேர்ந்தது. அவர் அதே டோன் போஸ்கோ அப்போஸ்தலிக்க பள்ளியில் திருப்பலி நிறைவேற்றினார். ஏனென்றால் அந்த திருப்பலியும் நாங்களும் ஆல்பர்ட் அண்ணன் ஃபாதர் வையோ போஸ்கோ உள்பட அனைவரும் முளைப்பாய் கேட்டு வியந்தோம். வசதி மிக்க குடும்பம், ஜமீன்தாரி முன்னோர்கள் வழிவந்த குடும்பம், இளவயதிலேயே ஒரு தாலா சோகம். கடைசி தங்கை லூர்து மேரி அக்கா சில மாத குழந்தை கை குழந்தையாக இருக்கும் போதே பெற்ற தாயை இழந்து தவிக்க பாட்டி சின்னம்மா கன்னி மாதா வடிவில் இவர்கள் 4வரையும் மிக நேர்த்தியாக பக்தியிலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறப்பாக வளர்த்து ஆளாக்கினார்கள். நேற்று அந்த நிகழ்ச்சியிலே நான் சிஸ்டர் ஆனி ஜெசிந்தாவிடம், அக்கா கொஞ்சம் தந்தை பேட்ரிக் பற்றி கொஞ்சம் பகிருங்கள், எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியவில்லை சொல்லுங்கள் என்று கேட்டபோது அந்த கேட்ட மாத்திரத்திலே அந்த சிஸ்டரின் கண்கள் ஈரமாயின, எமோஷனல் ஆகிவிட்டார்.
அவர் சொன்னார், తనது పార్టీ పற்றி சொல்லும்போது అంత ఆయమ్మ தான் மம்மலை சாக்கிந்தி என அனைவருமே சொன்னார்கள். மூவருமே சொல்லும்போது அந்த அழகிய சின்னம்மா எனும் புண்ணிய ஆத்மாவை ஆண்டவர் எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பது ஆச்சரியமாக இருந்தது. 4 குழந்தைகளில் 3 ஆண்டவர் பணிக்காய் தேர்ந்து கொண்டார். இவர்களது தாய் மாமா தெய்வத்திரு என்னையா அவர்களின் ஒப்பற்ற அன்பும் ஆதரவும் இக்குடும்பத்திற்கு என்றுமே இருந்ததாக தந்தை பேட்ரிக் என்னிடம் சொன்னார். என்னோட தாய்மாமன் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. எங்க அம்மாவுடைய அம்மா இல்லைன்னா நாங்கள்லாம் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டான்னாரு. அதனால தான் நான் இந்த அவர் நம்முடைய திருப்பலியில் சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. இவர்களை போலவே பல வசதியான குடும்பங்கள் கீழச்சேரியில் ஃபாதர் பூதோட்ட பாலையா அவருக்கும் அவங்களுடைய சிஸ்டர் 2 பேருமே 2 குழந்தைகள் தான். அவர்களும் இருவருமே துறவரம் பூண்டார்கள். மற்ற 2 பிள்ளைகளையும் அனைத்து ஆண் வாரிசுகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். சின்ன ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அவர் வீட்லயும் 2 பேர் ஆண்கள், ஆண் வாரிசே கிடையாது. ஆனாலும் அவங்க வீட்டில் அமைச்சிருக்காங்க. இதான் நம்ம கிழச்சேரியோட ஸ்பெஷல் நினைக்கிறோம். அதாவது நமது கிராமம் ஆண்டவரின் அளப்பரிய அன்பில் என்றும் திளைத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு பல அடையாளங்கள். தந்தை பேட்ரிக் போன்று பொன்விழா கொண்டாடும் தந்தை வின்சென்ட், கொண்டாடிய தந்தை பூதோட்ட பெஞ்சமின், தந்தை பூதோட்ட பாலையா மற்றும் ஏனைய அருள் சகோதரிகள் என் அத்தை உட்பட சிஸ்டர் ரெஜினா ஜோசப் உட்பட அதற்கு இனியாக சுமார் 15 மேற்பட்ட தம்பதியர்கள் தங்கள் திருமண பொன் விழாக்களை இறைவனின் அளப்பரிய அன்பாலும் கருணையினாலும் கொண்டாடி மகிழ்ந்தனர். தந்தை போஸ்கோ அவர்களுக்கு இப்ப சொல்ல நினைக்கிறேன், அந்த நெடில் ஊமையாக இருப்பது. ஹஸ்பண்டுக்கும் வைஃப் சண்டை வரும்போது யாராவது ஒருத்தர் ஊமையா இருந்தாங்கன்னா பொன் விழா கொண்டாடலாம். அதுதான் அந்த அடுத்த ஆகவே பொன் விழா கொண்டாட மினிமம் 75 வயதை தாண்டி இருக்க வேண்டும் அல்லவா? அதுவும் திருமணமானவர்கள் 2 தம்பதியருமே ஒன்றாக உயிரோடு இருந்து கொண்டாடுவது இறைவனின் ஸ்பெஷல் பிளஸிங் தான். ஆகவே கிழச்சேரி கிராமம் 1/2 தந்தை பேட்ரிக் அவர்களது பொன் விழாவை மிகவும் நன்றியோடு கொண்டாடுகிறது. Many are called, few are chosen என்று இறைவாக்கியின்படி இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இறை சமூகமாகிய நாம் நம்மிலிருந்து நற்கனிகளாய் இறைவனால் முன் குறித்தே தம் பணிக்காய் தேர்ந்தெடுக்கப்பட்ட தந்தை பேட்ரிக், தந்தை வின்சென்ட், ஏனைய தந்தையர்கள் அருள் சகோதரிகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இது நன்றியின் விழா என்பது மிக பொருத்தமாக இருக்கின்றது. இவர்களுக்காக நாம் தொடர்ந்து இறைவனிடம் ஆன்ம உடல் நலன்களுக்காக மன்றாடுவோம். எனது ஒரு பணிவான வேண்டுகோள், இறைவனுக்கு நம் நன்றியின் அடையாளமாக தந்தை பேட்ரிக், தந்தை வின்சென்ட் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து மண்ணின் மைந்தர்கள், அனைத்து தந்தையர் அருள் சகோதரிகள் ஆகிய அனைவருக்கும் கீழச்சேரி கிராமமே திரளாய் எழுந்து நின்று உற்சாகமாக கைத்தட்டி நமது மரியாதையை செலுத்துவோம்.